சென்னையிலேயே முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட இந்த அர்ஜுன் போர் பீரங்கியை ராணுவத்திற்கு அர்ப்பணித்த பின்னர் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அதனுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரலை நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர் இன்று தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக முதற்கட்டமாக இந்த அர்ஜுன் போர் பீரங்கியை ராணுவத்திற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து கல்லணை கால்வாய் விரிவாக்கம், புதுப்பிப்பு மற்றும் உள்ளிட்ட நவீனப்படுத்துதல் திட்டத்திற்கும், அது மட்டுமல்லாது ஐஐடிக்காக அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த டிஸ்கவரி கேம்பஸ் வளாகத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இன்று நடைபெற இருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சற்று முன்பாக சென்னை ஆவடி இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலையில் முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட அந்த அர்ஜுன் போர் பீரங்கியை பிரதமர் நரேந்திர மோடி இராணுவத்திற்கு அர்ப்பணித்து வைத்து அதனுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சியை தற்போது நாம் பார்த்தோம். அங்கு இராணுவ அதிகாரிகளுடன் அவருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு உள்ளே அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகள், நேரு உள் விளையாட்டு அரங்கில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் தற்போது அங்கிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். அங்கு உள் விளையாட்டு அரங்கில் அனைவரும் இருக்கக்கூடிய காட்சிகள், கொரோனா காலம் என்பதால் அதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை களத்திலிருந்து அங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்கக்கூடிய அந்த தகவல்களையும் கேட்டோம். அங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு செல்வதற்கு முன்பாக பாஜக பிரதிநிதிகள் அங்கு இருக்கிறார்கள். அவருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். பாஜக மூத்த தலைவர் திரு இல கணேசன், ஹெச் ராஜா உள்ளிட்டோர் அங்கு நின்று பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அமைச்சர்கள், தமிழக அமைச்சர் SP வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் இன்று அமைச்சர்கள் அனைவரும், செல்லூர் ராஜு அவர்கள் இன்று அமைச்சர்கள் அனைவரும் அங்கு பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கக்கூடிய காட்சி. அவருடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து அவர் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கிலிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகள் இவை. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், கொரோனா காலம் என்பதால் சமூக இடைவெளியுள் விட்டு அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அளவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அர்ஜுன் போர் பீரங்கியை அவர் இராணுவத்திற்கு அர்ப்பணித்திருந்த நிலையில் அங்கு வெளியே நின்ற பாஜக பிரமுகர்களை சந்தித்து பேசினார். அது மட்டுமல்லாது அமைச்சர்கள் அனைவரும், SP வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் என்று அமைச்சர்கள் அனைவரும் பிரதமர் நரேந்திர மோடியை அங்கு நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு வெளியே நின்று வரவேற்ற காட்சிகளை பார்த்தோம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு உள்ளே வந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் இந்த நிகழ்வு என்பது தொடங்க இருக்கிறது. அது தொடர்பான நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேரு உள் விளையாட்டு அரங்கில் பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக வந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு என்பது தொடங்க இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரு உள் விளையாட்டிற்கு அரங்கில் வந்துவிட்ட நிலையில் இந்த நிகழ்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. கல்லணை கால்வாய் விரிவாக்கம், புதுப்பிப்பு மற்றும் அந்த நவீனப்படுத்துதல் திட்டத்திற்கும் சென்னை தையூரில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஸ்கவரி கேம்பஸ் வளாகம் அமைக்கப்பட இருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் படத்திற்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை, நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து நாம் பார்ப்போம். புரட்சி தலைவர் டாக்டர் MGR and புரட்சி தலைவி அம்மா.
இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் நிகழ்வு. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு அளித்து கௌரவிப்பார். We request the Honorable Chief Minister to felicitate our Honorable Prime Minister with the traditional shawl and a memento. இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு அளித்து கௌரவிப்பார். We request the Honorable Deputy Chief Minister to present a traditional shawl and a memento to our Honorable Prime Minister. இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் பொன்னாடை வழங்கி கௌரவிப்பார். We request the Honorable Speaker of the Legislative Assembly to present a traditional shawl to our Honorable Prime Minister. இப்போது சென்னை அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Ladies and gentlemen, let's rise for the Tamil Thai Valthu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இன்றைய நாளின் பெருமைமிகு நிகழ்வில் வரவேற்புரையாற்ற வருமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறோம். We invite our Honorable Deputy Chief Minister to deliver the welcome address. மக்களின் நீங்காது நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் காவிய தலைவர்கள், கண்கண்ட தெய்வங்கள், புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் இதய தெய்வம் புரட்சி தேவி மாண்புமிகு அம்மார்களையும் வணங்கி தமிழகம் விளம்பர உருவாக்கப்பட்டிருக்கும் மாபெரும் அடிப்படை கட்டமைப்புகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வருகை தந்திருக்கும் பாரத தேசத்தின் பாதுகாவலர், பாமரர்களின் சேவகர், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உயர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை,
மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ப தனபால் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு MC சம்பத் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் அவர்களே, தமிழ்நாடு அரசின் ஆலோசகர் மரியாதைக்குரிய திரு க சண்முகம் அவர்களே, தலைமைச் செயலாளர் முனைவர் ராஜீவ் ரஞ்சன் அவர்களே, மத்திய மாநில அரசுகளின் உயர் அலுவலர்களே, முக்கிய பிரமுகர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, காவல்துறை உயர் அலுவலர்களே, காவலர்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திற்கு நலம் பயக்கும் நல்ல பல திட்டங்களை நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேரில் வருகிறது தம்முடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த நல்ல உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் ஒளியும் திருக்கோயில்கள் அளவிலாது நிறைந்த புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிற்கு பாரத தேவியின் அடிமை விலங்கை ஒழிக்க வீர தியாகிகளை வாரி குடித்த தமிழ்நாட்டின் திருநாட்டிற்கு நன்றி மறப்பது நன்றன்று என்னும் வள்ளுவர் குரலை வேதவாக்காக எண்ணி இயங்கிடும் அறிவும் ஆற்றலும் நிறைந்த இனிய தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்பத் தமிழகத்திற்கு வருகை தருகின்ற பாரத தேவியின் தவப்புதல்வர், தமிழகத்தின் நலம் நாடும் தண்ணீரில்லா பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களை வருக 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 என நான் வரவேற்கிறேன். On behalf of myself, state government and people of Tamil Nadu, I wholeheartedly welcome the Honorable Prime Minister to Tamil Nadu and to this impressive event. No one other than the Honorable Prime Minister, the tallest leader the nation has seen in a generation, has a stature to inaugurate projects of such importance and significance in a range of sectors. I thank the Honorable Prime Minister for bestowing special attention on Tamil Nadu by being present here today. The warm and fraternal bond the Honorable Prime Minister Sri Modi ji shared with the late Honorable Chief Minister Puratchi Thalavi Amma is well known. The Honorable Prime Minister has done much to ensure that the memory and legacy of Puratchi Thalavi Amma is preserved in Tamil Nadu. The Honorable Prime Minister has been steadfast in his support for the efforts of Amma's government in Tamil Nadu. It is a great honor and privilege for me to welcome the Honorable Prime Minister to this significant event with folded hands. The Honorable Governor, well known for his rich experience and sagacity, has been very supportive to Amma's government and provided wise counsel and guidance at the appropriate junctures. I cordially welcome Honorable Governor to this function. The Honorable Chief Minister Thiru Edappadi K. Palaniswamy has led a cohesive government that has been very effective and has not only ranked first in good governance but has also won the Best State Award 3 years in a row. I heartily welcome Honorable Chief Minister to this event. I welcome the Honorable Speaker Thiru P. Thanabal. He has distinguished himself as a non-partisan and effective presiding officer of the Tamil Nadu Legislative Assembly. I also welcome the Honorable Minister for Industries, MC Sambath, who has supported the Honorable Chief Minister in making Tamil Nadu a leading investment destination. I also welcome all the Honorable Ministers, Honorable Members of Parliament, Honorable Members of Legislative Assembly, senior officials of the Government of India and Government of Tamil Nadu, including the respected advisor Thiru K. Shanmugam, Chief Secretary Dr. Rajiv Ranjan, the Secretary Ministry of Housing Thiru Durga Sankar Mishra, the Director of IIT Madras
Dr. Bhaskar Ramamurthy, and all other dignitaries. There are many leaders from political parties, including Bharatiya Janata Party and the AIADMK present here today. A special welcome to all of them. I cordially welcome all the representatives of the media. Above all, I welcome all the members of the public who are witnessing this function both in person, in the stadium, and on television and electronic media. Today, two major and long-pending works in extension, renovation and modernization in the Kaveri Basin are being taken up. It has been possible to take up these works only because Amma's government, with the support of the central government, was able to have a Kaveri water disputes finally settled. The historic contribution to the state can never be forgotten. The Chennai Metro Rail project is a shining example of cooperation and collaboration between the central and state governments. With the Honorable Prime Minister inaugurating the Phase 1 extension, the entire 54 kilometers of Phase 1 will be fully operational. I also thank the Honorable Prime Minister for the announcement in the Union Budget for counterpart funding for Phase 2 of the project, which will bring the full benefits of a metro rail system to Tamil Nadu. It is also significant that the foundation stone for the Discovery campus of IIT Madras is being laid today. The late Honorable Chief Minister Puratchi Thalavi Amma very graciously provided 163 acres of valuable land free of cost to IIT Madras for developing the research campus. Honorable Prime Minister is also dedicating to the nation today two major southern railway projects which will greatly improve the movement of both passengers and goods in Tamil Nadu. I thank the Honorable Prime Minister and the Indian Railways for these two important projects. The projects that have been inaugurated and launched today amply demonstrate the progress that can be made on a wide spectrum infrastructure, defense, transportation and higher education when the central and state governments work together in a constructive manner. I am confident that preserving this spirit of cooperative federation and a constructive collaboration will take Tamil Nadu so much greater heights. Our Honorable Prime Minister Sri Modi ji is known as a disciplined, strict and adept statesman, firmly and deeply committed to service to the nation. What we saw in Parliament during his emotional speech a few days back goes to prove that the Honorable Prime Minister Modi ji is at the same time also full of empathy and kindness and never fails to acknowledge merits and quality wherever it is. It is very rare to see such genuine leaders now, and it is a great blessing for our country. Indeed, this is the best period for our state to make the best use of its genuine concern for the development of country and the betterment of its citizens. I firmly believe that the people of Tamil Nadu would not miss this golden opportunity and would surely continue their full support to Amma's government, as was done in 2016 to help Tamil Nadu to lead the nation under this cooperative federal setup. I once again thank the Honorable Prime Minister for having visited Tamil Nadu today to launch all these major projects. Once again, I welcome the Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Chief Minister, Honorable Speaker, and all distinguished guests who are present here today to witness this grand event. Nandri, Vanakkam. வரலாற்று சிறப்புமிக்க குடிமராமத்து திட்டம் மூலம் நீர் மேலாண்மையில் இந்தியாவில் முதலிடம், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய 7.5% இடஒதுக்கீடு, தொழில் மற்றும் முதலீடுகளை ஈர்ப்பு